சிந்துமகள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்குன்னா 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூடவே 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகா, அது கூடவே 10 பல் பூண்டு, கொஞ்சமாக 2 பல் அளவுக்கு இஞ்சியும் எடுத்துக்கலாம். நல்லா தோலை சீவிட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு எடுக்கணும். கடலைப்பருப்பை ஒரு சொட்டு கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நமக்கு என்னென்னா கிறிஸ்பியாக வரும். இல்லை உங்களுக்கு லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் கூட என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வராது. அதுக்காக நீங்கள் தனியாக கடல மாவையோ இல்லை பச்சரிசியோ ஆட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இதை ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம்னா வாழைப்பூவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ வாழைப்பூவில் நம்ம நடுவில் உள்ளதை எடுத்துருவோம். நடுவில் உள்ள அந்த ஸ்ட்ராங்காக உள்ள தண்டை எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த வாழைப்பூவையும் எடுத்தாச்சு. இதை கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு நம்ம எவ்வளோ சால்ட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நார்மலாக கடலைப்பருப்பு ஒரு சிலர் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. போட்டு கடைசியாக பரட்டுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கணும்னு நம்ம பல்ஸ் மோடில் போட்டோம்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலையிலும் சேர்த்துக்கிருங்க. சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடுக்கு திருப்பிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக திருப்பி அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் கடலைப்பருப்பு உங்களுக்கு முழுசாக பாதி கிடக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ இதை எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்னதாக பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வெங்காயம் அது கூட கொத்தமல்லி தலைகள் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசாக. ஸோ அதையும் ஒன்றா போட்டு அது கூட நல்லா பரட்டிக்கலாம். வாழைப்பூ நம்ம அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் போட்டோம். தனியாக சின்னதாகவும் நல்லா பொடிசாக கொத்தமல்லி கட் பண்ண மாதிரி அதையும் பொடிசாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த வாழைப்பூவையும் அது கூட போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு நம்ம பண்ணும்போது அந்த வாழைப்பூ வடை கடையில் சாப்பிட்ற மாதிரியே நமக்கு அப்படியே சூப்பராக வரும். ஸோ இதை எல்லாத்தையும் பரட்டிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போவே செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இதே ஸ்டேஜ்லேயே வச்சுட்டேன். ஸோ இது கூட என்ன பண்ணலான்னா நல்லா இது பிசைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் லட்டு மாதிரி உருண்டையெல்லாம் உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வடை ஷேப்பில் வந்துடும். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பக்கத்தில் வாணலியில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இதை பொரித்து எடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே நான் அதை இது கொடுக்கலாம். கடையில் ஒரே ஒரு வடை வாங்கணும் அப்படின்னாலும் ஹோட்டல்ஸ்லாம் இது 100 ரூபான்னு சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு விலையும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டாச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் வடை நல்லா நமக்கு கிறிஸ்பியாக நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். ஸோ வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்ற மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.